அப்ப நீங்க லைஃப்ல பட்டு கத்துக்கிட்ட விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஒரு நேரத்தில். அவங்கவுங்க எங்க அம்மா உடம்பு சரியில்லாமாங்க, அப்பா உடம்பு சரியில்லாமா, இல்லைன்னா என் வண்டி ரிப்பேருமா, இல்ல கார் ரிப்பேருமா, இப்படி கேட்டு எல்லாருக்கும் ரூபாயை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம திருப்பி கேட்கும்போது பாத்தீங்கன்னா கொடுக்கும் போதே நீ எப்ப வேணும்னு சொல்லவே இல்லையே, ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் தேவைப்படும். நம்ம எப்படி அவன் கேட்டோம் நம்ம கொடுத்தோமோ நம்ம அதுமே அவன் கேட்டோம் தருவான்னு எதிர்பார்ப்போம். அதுல நட்பு ப்ராப்ளம் ஆயிடும். இதனால நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருக்கேன். அதுல இருந்து நான் என்ன பண்றது, என் லைஃப்ல இனிமே ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது. வந்தியா பேசுங்க, எனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அந்த வேலையை அவனை வச்சு செஞ்சுட்டு அதுக்கு உண்டான சம்பளமா உன்னை கொடுத்துட்டு அப்படி ஒதுங்கிடணும். இல்ல நம்ம தேவையான மூணாம் மனுஷன் கூட போய் உதவி கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட உதவி வேண்டாம் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாவே ஒதுங்கிட்டேன். இந்த பைசா உங்களுக்கு நான் கொடுத்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்ல, நீ தான் பலம் அடைய போற. கொடுத்துட்டு நான் மனசுதான் தான் அடையணும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ட்ரஸ்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, அது தப்பு. அந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப ரேர். 100ல 2 பேர் அந்த மாதிரி இருப்பான். எனக்கு கஷ்டம், ஆனா நீ எனக்கு உதவிடாத, நான் மேனேஜ் பண்ணி நான் வந்துப்பேன், ஏன்னா நம்ம நட்பு போயிடும். இப்படி உள்ள ஆட்களும் இருந்திருக்காங்க. அது 2 பேர் தான்.